بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் உலூமுல் ஹதீஸை பற்றி பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியில் இறுதியாக நம்ம என்ன பார்த்தோம் என்று சொன்னால், குர்ஆனுக்கு மாத்தமாக இருக்கிற ஹதீஸுகளை ஆதாரபூர்வமானதாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற கருத்தை ஹதீஸ்களை மேதைகள் பலரும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை இப்போ பார்த்து வருகிறோம். குர்ஆன் ஹதீஸிலேருந்து நிறைய ஆதாரங்களை காட்டிட்டு, இதை நம்ம புதுசாக சொல்லலை, ஹதீஸ்களை மேதைகள் சொன்னது தான், ஹதீஸுடைய விதிகளில் உள்ளது தான் என்பதற்குரிய சான்றுகளை நம்ம பார்த்து வருகிறோம். அந்த சான்றின் தொடர்ச்சியாக இப்னு ஹஜர் அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இப்னு சலாஹ் என்ற ஹதீஸ்களையுடைய உசூல்னு சொன்னாலே இப்னு சலாஹ் தான். இந்த ஹதீஸுடைய உசூல்களை உடைக்க முடியாமல் ரொம்ப அற்புதமாக லாஜிக்காக தெளிவுபடுத்தின முதன்மை அறிஞர்னு சொன்னால் இப்னு சலாஹ் அவர்களைத்தான் ஆதாரம் காட்டுவார்கள். அதாவது உலூமுல் ஹதீஸுக்கு, முஸ்தலஹுல் ஹதீஸுக்கு அவர் எழுதின ஒரு நூலுக்கு இப்னு ஹஜர் விளக்கம் கொடுக்குறார். இந்த உசூலுல் ஹதீஸை பற்றி அவர் ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு. அது ரொம்ப படித்தவங்களுக்கு தான் புரியும், எல்லோரும் புரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்னு ஹஜர் அவரும் ஹதீஸ் கலையில் ஒரு மேதை. அவர் என்ன செய்கிறாருன்னா, அது ஷரஹ் நுஹுபா என்கிற பெயரில், நுஹுபத்துல் ஃபிக்ர் என்கிற பெயரில் இப்னு ஹஜர் ஒரு விரிவுரை எழுதியிருக்கிறார். அந்த மூல நூலை போட்டு விளக்கம் எழுதுவார்ல, அதுக்கு பேர் ஷரஹ்னு சொல்லுவாங்க. விரிவுரை எழுதியிருக்கிறார். அந்த விரிவுரையில் அவர் என்ன குறிப்பிட்றாருன்னு கேட்டால், ஒ மின்ஹா, அவற்றில் உள்ளது தான். அவற்றில் என்பது முன்னாடி இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளை பற்றி பேசி வர்றார். ஒ மின்ஹா என்றால் அந்த இட்டுக்கட்டப்பட்டதில் உள்ளது தான் மா யூஹது மின் ஹாலில் மர்வி என்று சொன்னால், ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்கன்னு வைங்களேன், அறிவிக்கிற ஆளுக்கு பேர் ராவிம்பாங்க, அறிவிப்பாளர். அந்த ஆளுக்கு பேர் என்னது? ராவி. இப்போ ஹதீஸில் ஒரு 10 பேரை சனது சொல்கிறாங்கன்னு வைங்க, ஹத்தசனாண்டு. இந்த ஆட்களுக்கெல்லாம் பேர் என்னன்னு கேட்டால் ராவி என்றால் அறிவிக்கக்கூடியவர். ரவாண்டா அறிவித்தான், அதுக்கு இஸ்முல் ஃபாயில் ராவி. அவர் அறிவிக்கிற செய்தி இருக்குல்ல, அதுக்கு பேர் மர்வி என்று சொன்னால் அறிவிக்கப்பட்ட செய்தி. ஒரு ஹதீஸில் நம்ம சனது மத்தன்ட்டு பேசணும்ல, அதுக்கு இன்னொரு வார்த்தை. சனதுன்னு சொன்னால் ஆட்களை சொல்லக்கூடியது, மத்தனி என்று சொன்னால் அந்த மெசேஜ். அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா, இன்னொரு பேரையும் சொல்லுவாங்க, ராவி மர்வி. ராவிண்டா எது? ஹத்தசனா இவர், ஹத்தசனா அவருன்னு சொல்லிக்கிட்டே அதுக்கப்புறம் இன்னமல்ல அம்மாள் பின்னியாத்துன்னு போடுறாங்க. இன்னமல்ல அம்மாள் பின்னியாத்துங்கிறது மர்வி. அந்த பேர்களை சொல்கிறது ராவி, அறிவிப்பாளர்கள். இவர் என்ன செய்கிறாரு, இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால், ஒ மின்ஹா, இட்டுக்கட்டப்பட்டவைகளில் உள்ளது தான் மா யூஹது மின் ஹாலில் மர்வியுடைய நிலவரம், ராவியுடைய நிலவரம் அல்ல. மர்வின்னா அந்த மெசேஜ், மத்தன். அந்த மர்வியுடைய நிலையிலிருந்து எடுக்கப்படுவதும் அது இட்டுக்கட்டப்பட்டதில் வரும். மர்வியை போய் பார்ப்போம், ராவிகளை பார்த்து இட்டுக்கட்டப்பட்டது வரும். ஒரு அறிவிப்பாளர் பொய்யர் என்று ஒரு உறுதிப்படுத்தப்பட்டிருந்தார்னு வைங்க, அவர் வந்ததுனாலே அது இட்டுக்கட்டப்பட்டதாயிரும். அது ராவிகள் கோணத்தில் ஒன்றை இட்டுக்கட்டப்பட்டது ஆக்குவது. அது இல்லாமல் மர்வியிலையும் நம்ம மர்வியையும் பார்ப்போம், ராவியை பார்க்குற மாதிரி. மர்வின்னா மத்தனையும் பார்க்கணும். அந்த மத்தனுடைய நிலவரத்தை பொறுத்து எடுக்கப்படுறதும் இட்டுக்கட்டப்பட்டதில் அடங்கும். மர்வியை எப்படி பார்க்குறது? கூண ஆகுறது. எப்படி ஆகுறது? முனாக்கிலன் நஸ்ஸில் குர்ஆனுடைய நேரடி அர்த்தத்துக்கு எதிராக இருப்பது.
இருப்பது போல. வந்திருக்கல கையக்கூன முனாக்கிலன். முனாக்கில் என்றால் எதிராக, நாக்கலன்னா உடைத்தான், முறித்தான். முனாக்கில் என்றால் உடைக்கக்கூடியது. எதை உடைக்குது? நஸ்ஸில் குரான். குரான் நஸ்ஸுன்னா நேரடியாக சொன்னதுக்கு பேர் நஸ்ஸும்பாங்க. அதில் விளக்கம் கொடுக்கறது தஃப்சீரும்பாங்க. நஸ்ஸுன்னா அது நேரடி, குரானுடைய நேரடி. அப்படி நஸ்ஸில் குரான், குரானுடைய நஸ்ஸுக்கு மாற்றமாக இருப்பது போல. அப்படி இருந்தால் அதிலிருந்து இட்டுக்கட்டப்பட்டது என்று வந்துவிடும். அல்லது அபி சுன்னத்தில் முத்தவாத்திரத்தி, முத்தவாத்திரான சுன்னத். சுன்னத்துனா ஹதீஸ். முத்தவாத்திர் என்றால் பெரும் கூட்டம் அறிவிப்பது. எவ்வளோ பெரிய கூட்டம்! இந்த கூட்டம் பொய் சொல்லுமா என்று நினைக்கும் அளவுக்கு ஒரு லார்ஜ் நம்பர், பெரிய நம்பர் உள்ளவர்கள் அறிவிக்கிறதுக்கு பேர் முத்தவாத்திர். அப்படி ஒன்று இருந்தால் அது ஒரு வெயிட்டானது தான். ஆனால் அப்படி முத்தவாத்திருங்கிற ஹதீஸ் எதுவுமே இல்லை. இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க அவை சுன்னத்தில் முத்தவாத்திரத்தி. முத்தவாத்திரான ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தாலும் இட்டுக்கட்டப்பட்டதாக போயிடும். குரானுக்கு மாற்றமாக இருந்தாலும் இட்டுக்கட்டப்பட்டது. ஒரு பெரும் கூட்டம் அறிவிக்கிற ஹதீஸுக்கு மாற்றமாக ஒருவர் அறிவிக்கிற ஹதீஸ் இருக்கிறது. இப்போ அதுவும் இட்டுக்கட்டப்படல வந்துடும். அல்லது இஜ்மாயில் கதஇ, உறுதியான இஜ்மா, உடைக்க முடியாத கத்தாண்டா உறுதி, உறுதியான இஜ்மாவுக்கு முரணாக இருப்பது. உறுதியான இஜ்மான என்ன? எல்லாம் யோகவித்து சொல்லியிருப்பாங்கன்னு ஒரு கருத்து, அதுக்கு மாற்றமாக இருந்தால் கூட ஹதீஸை தூக்கி விட்டுறணும் மௌலுங்கிறார். ஆனால் இது ரெண்டுமே இல்லாதது. இதையே சொல்கிறாங்கன்னு பாருங்கள். குரானுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கிறாதுன்னு சொன்னால் கொதிக்கிறாங்க. இவர் என்ன, இப்னு ஹஜர் என்ன சொல்கிறாரு? சுன்னத்துல் முத்தவாத்திராவுக்கு மாற்றமாக இருந்தாலும் அந்த ஹதீஸை ஏற்றுக்கிறக்கூடாது, இஜ்மாவுக்கு மாற்றமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இஜ்மாண்ட ஏகோபித்தது ஏதாவது இருக்குதா மார்க்கத்தில்? குரான் ஹதீஸில் இல்லாத எந்த ஒரு விஷயத்திலாவது எல்லோரும் ஏகோபித்து ஒரு முடிவுக்கு வந்ததாக ஒரு உதாரணம் காட்ட முடியுமா? ஒரு உதாரணம் காட்ட இயலாது. ஆனால் அப்படி இருந்தால் அதையே சொல்கிறார், அப்படி ஒரு இஜ்மான்னு ஒன்று இருந்தால் இஜ்மா செய்யப்பட்டதுக்கு மாற்றமாக ஹதீஸ் ஏற்றுக்கிறக்கூடாதான். அதாவது உம்மத்தெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அந்த முடிவுக்கு மாற்றமாக ஒரு ஹதீஸ் வருது. அப்போ என்ன செய்யணும்னா அந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொல்லணுங்கிறாங்க. இதில் நாம் உடன்படலை. உலகமே சேர்ந்து இஜ்மா பண்ணாலும் சரி, ஹதீஸ் சரியாக இருக்கும் என்று சொன்னால் அதைத்தான் ஏற்றுக்கொள்ளணும். நம்ம நிலை அதை விட ஒரு கடும் நிலை அவங்க எடுத்திருக்கிறாங்க. நம்ம குரானுக்கு மாற்றமாக இருந்தால் தான் நீங்கள் ஏற்றுக்கிற கூடாதுங்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்னு ஹஜர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், குரானுக்கு மாற்றமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளாத, சுன்னத்துக்கு மாற்றமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாத, அதே மாதிரி இஜ்மாவுக்கு மாற்றமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளாத அப்படின்னு சொல்லி இப்னு ஹஜர் அவர்கள் இந்த கித்தாபை தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், 3வது 4வது ஜும்ரா வகுப்புகளில் அந்த ஹதீஸுடைய உசூல் நடத்தும் பொழுது பாடத்திட்டத்தில் வச்சுருப்பாங்க. இந்த புக்கை வச்சு தான் பாடமே நடத்துவாங்க. 4வது 5வது ஒரு மதரசாவில் ஒரு சிலபஸ் வச்சுருப்பாங்க. சில மதரசாக்களில் 4வது வகுப்பில் இது நடத்துவார்கள், 4வது ஜும்ராவில். சில மதரசாவில் 5வது ஜும்ராவில் நடத்துவார்கள். அந்தந்த வகுப்புகளில் இந்த புஸ்தகத்தை, நுஹ்பத்துல் ஃபிக்ருங்கிற இந்த புஸ்தகத்தை ஹதீஸுடைய உசூலை அறிந்து கொள்வதற்கு சிலபஸில் வைத்திருக்கிறார்கள். அதிகமான மதரசாவில் பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறார்கள் என்ற அளவுக்கு இதிலிருந்து தான் உசூலை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பாடத்தில் என்ன இருக்குது என்று கேட்டால், பாட புத்தகத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், குரானுக்கு மாற்றமாக இருந்தாலும் அது மௌலூ தான், சுன்னத்தை முத்தவாத்திராவுக்கு மாற்றமாக இருந்தாலும் மௌலூ தான், இஜ்மாவுக்கு மாற்றமாக இருந்தாலும் மௌலூ என்று சொல்லி இப்னு ஹஜர் அவர்கள் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே மாதிரி ஹத்தீபுங்கிறவர், ஹத்தீபுல் பகதாதி, இவர் ஒரு பெரிய ஒரு ஸ்காலர், ஒரு 450களில் வாழ்ந்தவர், ஹிஜ்ரி 450 அந்த காலத்தில் வாழ்ந்தவர். இவரும் அது ஹதீஸு கலையை பற்றிய நிறைய எழுதினவர், விதியை எழுதினவர். இது சஃபா பக்கம் 432. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், வலா யுகுபலு, இது ஹத்தீப் சொல்கிறாங்க, வலா யுகுபலு, இப்னு ஹஜரை விட 200 வருஷம் சீனியரவர், முந்தினவர். வலா யுகுபலு, ஏற்றுக்கொள்ளப்படாது, ஹபருல் வாஹிதி, ஹபருல் வாஹிதுன்னா ஒரு ஆள் அறிவிக்கிற செய்தி ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு ஆள் அறிவிக்கிற செய்தியை கொண்டு கருத்து என்னன்னு கேட்டால்,
ஒரு ஆள் அறிவிக்கிறேன்னு கிடையாது. 1 2 3 பேர் அறிவிக்கிறலாம் ஹபருல் வாஹிதுன்றாங்க. அதாவது தனி நபர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, வெறும் கூட்டமாக அறிவிக்காமல் 1 2 3 அறிவித்தாங்கன்னு வைங்க, 3 பேர் அறிவித்தா கூட அதுக்கு பேர் ஹபர வாஹிது தான். ஹதீஸ் கலையில் ஹதீஸுடைய புழக்க பாஷையில் என்ன வரேன், அதை ஹபருல் வாஹிதுன்றுவாங்க. வலா யுக்குபலு ஏற்கப்படாது ஹபருல் வாஹிதி ஒருவர் அறிவிக்கும் செய்தி. இதை கொண்டு கருத்து என்னென்னா 1 2 3 முத்தவாத்திர் கம்மியாக இருக்கும்ல, அந்த மாதிரியாக உள்ள ஒரு ஆள் அறிவிக்கிற செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஃபி முனாஃபாத்தி ஹுக்குமில் அக்லி, அக்களுக்கு அல்லாஹ் வந்து மூளையை கொடுத்துருக்குறான்ல, அந்த மூளை செய்யும் முடிவு. ஹுக்குமுல் அக்லுன்னா நம்ம அறிவு எடுக்கும் முடிவு, நம்ம அறிவின் மூலம் எடுக்கப்படுகிற ஒரு முடிவு. அந்த முடிவுக்கு மாற்றமான விஷயமாக இருந்தால் அதில் ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சனதெல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் அது ஹபர வாஹிதாக இருக்குது. ஹபருல் வாஹிது என்றால் ஒருவரோ 2 பேரோ 3 பேர், அதுக்கு மேலே ரொம்ப பேர் அறிவிச்சிட்டாங்கன்னா அது மஷூரும்பாங்க. மஷூர் அளவுக்கு போகாமல் ஒருத்தர் 2 3 பேர் அறிவிக்கிறான்னு வைங்க, அந்த மாதிரி உள்ளதுக்கு பேர் ஹபருல் வாஹிது. அப்போ ஹபருல் வாஹிது ஒரு ஹதீஸை ஒருத்தர் 2 பேர் அறிவிக்கிறாங்க, அந்த ஹதீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஃபி முனாஃபாத்தி என்றால் நாஃபா என்றாலும் முரண்படுறன்னு அர்த்தம். நஃபீன்லாம் சொல்கிறீங்கல்ல, முனாஃபாத்தி ஹுக்குமில் அக்லி, அக்கள் செய்யும் முடிவு, அறிவு எடுக்கும் முடிவு, அதற்கு முரணான விஷயங்களில் ஹபருல் வாஹிதை ஏற்கக்கூடாது. அதாவது ஒரு ஹதீஸ் வருது, அந்த ஹதீஸுடைய கருத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு சாத்தியம்னே மூளைக்கு எட்டலை, சிந்திச்சு பார்த்தால் இதை வந்து இருக்கவே முடியாது என்று உங்கள் அறிவு என்ன செய்கிறது, சொல்லுகிறது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அதை நீ ஏற்றுக்கிற கூடாதுன்னு ஹத்தீபு சொல்கிறார். குரானை கூட அடுத்து தான் சொல்கிறார். முதல்ல அறிவுக்கு பொருந்தாத ஒரு விஷயத்தை வந்து ஹதீஸ்ன்னு சொன்னாங்கன்னா எப்படி நம்ம ஏற்றுக்கிறது? அறிவுக்கு பொருந்தாதவற்றையெல்லாம் அதை மறுமையெல்லாம் அறிவுக்கு பொருந்தா நினச்சிடக்கூடாது. அதெல்லாம் இறைவன் சொல்லிவிட்டான், இறைவனுக்கு அது முடியும், இறைவன் வல்லமையை பொறுத்த ஒரு விஷயம். அப்படி விஷயங்கள் அல்லாமல் லாஜிக் அடிப்படையில் உலகத்தில் முடிவெடுக்கிற விஷயம் இருக்குன்னு வைங்க, அந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஒரு ஹதீஸ் வந்து அதுக்கு மாற்றமாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் 5 5 10ன்றது ஒரு அறிவு சொல்லக்கூடிய ஒரு முடிவு. ரசூல்லா வந்து 5 5 12 சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் வருது, இதை ஏற்றுக்கலாமா? அறிவு எடுத்துக்கிற முடிவு என்ன? 5 5 10. ஆனால் ஒரு ஹதீஸ் வருது, பேச்சுக்கு ஒரு ஹதீஸ் வருகிறது 5 5 12 என்று ரசூல்லா சொன்னார்கள். இப்படி சொல்லுவாங்களா? ஒரு ஹபர வாயிதாக இருக்குது. நம்ம அறிவு சொல்கிற தீர்ப்புக்கு மாற்றமாக இருக்குது. உலக விஷயங்களுக்கு, ஆகிரத்து விஷயங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்டது தானே. சிராத்து என்பது, ஜன்னத்து என்பது, நாறு என்பது, கபர் என்பது, மகசர் என்பது அனைத்துமே அறிவுக்கு பொருந்தாது. அந்த விஷயத்தை இவர் சொல்லலை. அந்த விஷயத்தில் தான் அப்படின்னா நம்ம இஸ்லாத்தில் இருக்க முடியாது. நம்ம அறிவுக்கு பொருந்தாட்டாலும் வல்ல இறைவனுக்கு அது முடியும் என்கிற விஷயங்கள், இறைவன் தொடர்பாக உள்ள விஷயங்கள் வந்து அறிவுக்கு பொருந்தாது. ஆனால் இறைவனுக்கு முடியும் என்கிற அடிப்படையில் பார்த்தால் அறிவுக்கு பொருந்தி போயிடும். அப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்த்து விட்டு நீங்கள் உலகத்தில் பார்க்குற ஒரு விஷயங்கள் இருக்கிறது, வழங்குதா? அந்த 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 மாதிரி விஷயங்களை வந்து ரசூல்லா வந்து நினைஞ்சாங்க, மாற்றி சொன்னாங்க. உலகத்தில் நீங்கள் காணுகிற, நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு மாற்றமான ஒரு விஷயம், அறிவுபூர்வமாக எடுக்கிற முடிவு இருக்குல்ல, உடைக்க முடியாத முடிவுகள், அந்த மாதிரி முடிவுக்கு மாற்றமாக ரசூல்லாவுடைய ஹதீஸ் என்று ஒன்று வந்தால் அதை ஏற்கக்கூடாது. ஏற்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? பொய்ன்னு தானே அர்த்தம். ஒலா யுகுபலு, கபுல் செய்யப்படாது. ஒலா யுகுபலுன்னா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹபருல் வாஹிதி ஏற்றுக்கொள்ளப்படாது. ஃபி முனாஃபாத்தி ஹுக்குமில் அக்லி, அக்லு செய்யக்கூடிய முடிவு, அறிவு எடுக்கும் முடிவு. ஹுக்குமுல் அக்ல்னா என்னது? நம்முடைய அறிவு எடுக்கக்கூடிய முடிவுக்கு மாற்றமான விஷயங்களில். ஃபி முனாஃபாத்தி என்றால் மாற்றமான விஷயம். மாற்றமான விஷயத்தில் ஹபருல் வாஹிது ஏற்கப்படாது. அப்போ அந்த அது தள்ளு. அறிவிப்பாளர் மட்டும் பார்க்காத, அறிவிப்பாளர் நல்லா இருந்துட்டு போகிறாங்க. இந்த கருத்தை ரசூல்லா சொல்லியிருப்பாங்களா? அறிவுக்கு பொருந்தாத இந்த மாதிரி விஷயத்தை இதை ரசூல்லா சொல்லியிருப்பாங்களா? மறுமை தொடர்பானதுக்கு இதை பொருத்தக்கூடாது. அதில் வந்து அறிவுக்கு பொருந்தாமல் தான் அது இருக்கும். நம்ம அல்லாவை நம்பினதுனால நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அந்த விஷயம் அல்லாமல்
உலகத்தில் அறிவை கொண்டே முடிவு எடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. அந்த முடிவு எடுத்து என்ன செய்கிறாங்க, ஒரு 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 கருத்தில் எல்லோரும் இருக்கிறாங்க. அப்படியான ஒன்றை என்ன செஞ்சிருக்கு, அதுக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது. இதை ஏற்றுக்கலாமான்னா ஏற்றுக்கிறா. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க புத்திக்கு படாட்டி மறுக்கிற ஆளுக்குன்னு நம்மளை குற்றம் சொல்கிறாங்க. அப்போ போய் ஹத்தீபுல் பகதாதியை சொல்லு. இந்த ஹதீஸ் கலையை நம்ம கற்றுத்தந்த அந்த விதிகளை வகுத்து தந்த பேரறிஞர் ஒருவரான ஹத்தீபுல் பகதாதி சொல்கிறாரு, அறிவுக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு ஹதீஸ் வந்தால் ஏற்றுக்கிறாத அப்படின்னு சொல்கிறார். அது மாத்திரம் சொல்லாமல் ஹுக்குமில் குரானி, குரானுடைய ஹுக்குமுக்கு மாற்றமாக இருக்கிறது. அந்த ஹுக்குமில் அத்துப்பு ஹுக்குமில் அக்லின் மனுஷில் ஃபி முனாஃபாத்தி ஹுக்குமில் குரானி. அப்போ லா யுக்குபல் ஹபருல் வாஹிதி ஏற்றுக்கொள்ளப்படாது. ஃபி முனாஃபாத்தி ஹுக்குமில் குரானி. அந்த ஹுக்குமுல் அக்லு என்கிற இடத்துல இந்த ஹுக்குமுல் குரானை வச்சுக்கிறங்க. அப்போ ஃபி முனாஃபாத்தி ஹுக்குமில் குரானி, குரானுடைய முடிவுக்கு மாற்றமாக இருக்கும் விஷயங்களில் ஹபரவாயுது ஏற்றுக்கிறாதே. ஹபரவாயுது ஒரு ஹதீஸ் ஒரு கருத்தை சொல்லுது, அது குரானுடைய முடிவுக்கு மாற்றமாக இருக்குது. அந்த குரான்கிற முடிவு ரெண்டு வகை இருக்குது. ஒன்று குரானில் நாசிகு மன்சூஹ்னு ரெண்டு வகை இருக்குது. சில விஷயங்களை எல்லாம் அறளி விட்டு மாற்றிடுவான், மாற்றப்பட்டுரும். மாற்றப்பட்ட விஷயத்துக்கு மாற்றமாக இருந்தால் பஞ்சாயத்து இல்லை, அதை மாற்றியாச்ச. மாற்றப்படாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி குரான் வசனங்கள் அதான் 99 இருக்கிறது. 99% மாற்றப்பட்டது ஏதோ 1 2 தான் இருக்கும். அப்போ ஹுக்குமில் குரானி சாபித்தான என்றால் அதாவது நிலைத்திருக்கக்கூடிய, மாற்றப்படாமல் இருக்கக்கூடிய, நிலைத்திருக்கக்கூடிய குரானுடைய ஹுக்குமுக்கு மாற்றமான விஷயங்களில் ஹபருல் வாஹிதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி அந்த குரானுக்கு சொல்லும்போது இன்னொரு சிஃபத்தையும் சேர்க்குறாங்க, அல் முஹக்கமி, முஹக்கமான குரான் வசனம். குரான் வசனம் நேரடியாக ஒரு கருத்தை சொல்லக்கூடிய வசனங்களும் இருக்கிறது. ஓமையாக, உதாரணமாக, இலக்கியமாக சொல்கிற வசனங்களும் இருக்கிறது. நேரடியாக சொன்ன வசனத்துக்கு ஒரு அர்த்தம் தான் கொடுக்க முடியும். இலக்கியமாக சொன்ன அர்த்தத்துக்கு பலவிதமான வியாக்கியானங்கள் கொடுப்பார்கள். அப்போ குரானை ஒளின்னு வருது, குரான் ஒளி இல்லை. குரானில் வெளிச்சம் வருமா? குரானை ஒளி என்று அல்லாஹ் 100 என்று சொல்லுகிறான். இது முஹக்கம் அல்ல, தெல்ல தெளிவாக இது சொல்லலை. அதுக்கு வேறு அர்த்தம் வியாக்கியானம் இருக்குது, அதை விட்டுறணும். எதுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாதுன்னா, அல்லாஹ் ஆகுது, அல்லாஹ் ஒருவன் நேரடி அர்த்தம். இந்த அர்த்தத்துக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் இது முஹக்கமான வசனம். தொழுகை நிலைநாட்டுங்கள், முஹக்கமான வசனம். 2 அர்த்தம்லாம் இல்லை. தக்காத்தை கொடுங்கள், வேறு ஒரு 2வது அர்த்தம் 3வது அர்த்தம் மாற்று பொருள் கிடையாது. அப்படி உள்ளதுக்கு பேர் முஹக்கம்னு சொல்லுவாங்க. அப்போ முஹக்கமான இரு பொருளுக்கு இடமில்லாதன்னு அர்த்தம். முஹக்கம் என்று சொன்னால் இரு பொருளுக்கு இடம் தராத நேரடி அர்த்தம் உறுதி செய்யப்பட்டது. முஹக்கம்னா உறுதி செய்யப்பட்டதை கொண்ட கருத்து என்னன்னு கேட்டால் அதனுடைய நேரடி அர்த்தத்துக்கு முரண் இல்லாமல் இருப்பது. அப்போ குரானுடைய முஹக்கமான வசனங்களுக்கு மாற்றமான விஷயமாக இருந்தால் ஹபருல் வாஹிது ஏற்கப்படாது. அதே மாதிரி ஒரு சுன்னத்தில் மாலூமத்தி, அறியப்பட்ட சுன்னத், ஹபருல் வாஹிதுன்னு இருக்குது. ஆனால் அறியப்பட்ட சுன்னத்துனா என்னென்னா நிறைய பேர் அறிவிக்கிற சுன்னத்து. ஒரே ஒரு ஆள் அறிவிக்கிறாரு, அதுக்கு முந்தைய ஒரு 10 சுன்னத்து 10 ஹதீஸ் அறிவிக்கப்பட்டு எல்லாரும் அறியப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை நிறைய பேர் அறிவிக்கிறாங்க. அப்போ நிறைய பேர் அறிவிக்கிற சுன்னத்துக்கு மாற்றமாக ஹபருல் வாஹிது அதை ஏற்றுக்கிறாதே. அப்போ ஒரு 10 பேர் அறிவிக்கிறதுக்கு மாற்றமாக ஒருத்தர் அறிவிச்சார்னா ஏற்றுக்கிறாதேங்கிறாரு. குரானுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கணுங்கிறாங்க. எப்படி கதைன்னு பாருங்கள். அவர் ஆனால் குரானுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கிற கூடாதுன்ட்டார். அதுக்கு இன்னும் ஒருபடி கீழே இறங்கி அவர் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? ஒரு சுன்னத்தில் மாலூமத்தி. இப்போ ஹதீஸ்களை விதியில் இல்லைங்கிறீங்களா? அப்போ இது விதியா இல்லையா? இது ஹதீஸ்களை விதியை சொல்லக்கூடிய அறிஞர் தானே இந்த விதியில் குறிப்பிடுறாரு. ஒரு சுன்னத்தில் மாலூமத்தி, அறியப்பட்ட சுன்னத்துக்கு மாற்றமான விஷயங்களில் ஹபருல் வாஹிதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுக்கடுத்து இன்னும் இறங்கி சொல்கிறாரு, இதை நாம் ஏற்றுக்கிறல. ஒல் ஃபேலில் ஜாரி மஜர சுன்னா, சுன்னாவுடைய சுன்னா போகும் இடங்களில் போகக்கூடிய. மஜ்ரான்னா ஜாரின்னா நடக்கிறது, ஜரான்னா நடந்தான், ஜாரின்னா இஸ்முல் ஃபாயில் நடக்கக்கூடியது. எந்த இது நடக்கிறது? மஜர சுன்னா,
சுன்னா நடக்கும் இடத்தில், சுன்னாவுடைய இடத்துல வைத்து நடக்கக்கூடிய செயல்கள். அதாவது அறிவிப்பு கிடையாது, சுன்னத்து மாதிரி எல்லாரும் விளங்கி செயல்பட்டு இருக்கிறாங்களா மக்கள்லாம். அதுக்கு மாற்றமாக ஒரு ஹபரவா இது வந்துச்சுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிறாதே. இவர் என்னென்னலாம் சொல்கிறாரு, அக்களுக்கு மாற்றமாக நம்ம குரானுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கிறாருன்னு சொல்கிறோம். அது விதியில் இல்லைங்கிறாங்க. ஆனால் இவர் என்னவெல்லாம் இருக்குங்கிறாரு, அக்களுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கிறாத, மூக்கமான குரானுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கிறாத. அறியப்பட்ட சுன்னத்து என்றால் அதிகமானவர்களால் அறிவிக்கப்படுற சுன்னத்து. அதிகமானவர் அறிவிக்கிற ஹதீஸுக்கு மாற்றமாக இருவர் அறிவித்தாங்கன்னா ஏற்றுக்கிறாத. ஒல் ஃபேலில் ஜாரி மஜர சுன்னா, சுன்னாவுடைய இடத்தில் நடக்கக்கூடிய செயல்கள் அது சுன்னா மாதிரி கருதி மக்கள் செய்கிறாங்கல்ல, அதுக்கு மாற்றமாக அவர் தான், அதை ஏற்றுக்கிற கூடாதுங்கிறாரு. இதை நம்ம ஒத்துக்கிறவே மாட்டோம். மக்களுடைய செயல் சுன்னத்து மாதிரி எல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு மாற்றமாக இருந்தால் கூட ஹபர வாய்த தள்ளு அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்தது குள்ளி தலீலின் மக்சூயின் பிஹி, உறுதி செய்யப்பட்ட ஒவ்வொரு தலீலுக்கும் மாற்றமாக இருப்பதை ஏற்றுக்கிறாத. உறுதி செய்யப்பட்ட ஒரு சான்று, அந்த சான்றுக்கு மாற்றமாக உள்ளதாக இருந்தால் என்ன செய்யக்கூடாது, அதை ஏற்றுக்கிறக்கூடாது. இதெல்லாம் வரலாறுலாம் வரும். வரலாறில் உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு வருதுன்னு வைங்களேன், அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ குரானுக்கு மாற்றமாக இருப்பதை மாத்திரம் இல்லாமல் இன்னும் பல விஷயங்களுக்கு என்ன செய்கிறாங்க, மாற்றமாக உள்ளதையெல்லாம் அவங்க அறிஞர்கள் கருத்தில் கொண்டு ஹதீஸை ஏற்றுக்கிறதா இல்லையா என்ற முடிவை எடுப்பதற்கு இதெல்லாம் பாருங்கங்கிறாங்க. இவங்க படித்த ஹதீஸுகளை என்ன, அறிவிப்பாளரை பற்றி சொல்கிற மட்டும் படித்து வச்சுருக்கிறாங்க. இப்படி இருந்தால் அவர் நல்ல ஆளு, சிக்கத்து, லைஃப் அதெல்லாம் இருக்குது. இதுவும் இருக்குதுல்ல, ஒரு பகுதி அவங்க சொல்லக்கூடியது. அறிவிப்பாளர்களை பொறுத்து ஹதீஸுகளை எடை போடுவது அது ஒரு வகை, கருத்தை கவனித்து எடை போடுவது இன்னொரு வகை. இரு வகையிலும் அது சரியாக இருந்தால் தான் ஹதீஸ் சரியாக வரும். ஒரு வகையில் சரியாக இருந்து ஒரு வகையில் சரியாக இல்லாவிட்டால் அதை சனது வேண்டாம் சரின்னு நீங்கள் சொல்லிக்கலாமே தவிர மற்றனு ஹதீஸு சரின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறத அவர் சொல்லிப்படுறார். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தன்சீஹு ஷரியத்தில் மர்ஃபுவா, இதுவும் ஹதீஸு, அதாவது பொய்யான ஹதீஸு, விட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளை எல்லாம் தொகுத்து ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலில் தான் இது 900 ஹிஜ்ரி 900 சச்சத்தில் எழுதப்பட்ட கித்தாப். அதாவது நமக்கு ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட கித்தாப். அந்த கித்தாப்பில் என்ன செய்கிறாருன்னா, என்னென்ன கட்டுக்கதையெல்லாம் விட்டுருக்காங்களோ எல்லாத்தையும் தொகுத்து போட்டு இதெல்லாம் பொய், இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பலவீனம் அப்படின்னு சொல்லி அதை தொகுக்கிறதுக்காக ஒரு நூல் எழுதியிருக்கிறார்ல, தன்சீஹு ஷரியான்றது. அதில் என்ன வருதுன்னா, மின்ஹா, அவற்றில் உள்ளது தான் இது அந்த மௌலுவான விஷயத்தை கண்டுபிடிக்கிற அடையாளங்கள். அந்த அடையாளங்களில் உள்ளது தான் கரீனத்துன் ஃபில் மர்வியி, மர்வியில் இருக்கிற சான்று. மர்வினா மத்தன், அந்த மத்தனில் கிடைக்கக்கூடிய சான்றுகளும் அந்த ஹதீஸை கவனத்தில் கொள்ளணும். ஹதீஸு தவறான ஹதீஸ் என்பது கூட அடையாளமாக அதுவும் அமையும். அது எப்படி அமையும் என்று கேட்டால், மேலே சொன்ன விஷயத்தையும் சொல்கிறாரு, கூட 4 விஷயம் சேர்த்து சொல்கிறாரு. அதுக்காக இதை படிக்கணும். முகாலஃபத்திஹி லி முக்குத்தலால் அக்லி, அக்களுக்கு மாற்றமாக, முக்குத்தலான முடிவு, ஹுக்குமுண்டுமில்ல, அதே தான் இதுக்கு அர்த்தம். லி முக்குத்தலால் அக்லி, அறிவுடைய முடிவுக்கு மாற்றமாக இருப்பது போல அந்த மெசேஜ் இருக்குமே என்று சொன்னால் அதுவும் தப்பான ஹதீஸுக்கு ஒரு அடையாளம். அது எந்த மாதிரி முரணாக இருக்குது, பி ஹைசுலா யக்பலு தஅவீல, அதை விளக்கம் கொடுத்து இணைத்து பார்க்க சாத்தியம் இருக்கக்கூடாது. அதாவது அறிவுக்கு மாற்றமாக தெரியுது, இருந்தாலும் அந்த ஹதீஸுக்கு வேறு ஒரு இந்த அர்த்தம் கொடுக்கலாம் அந்த அர்த்தம் கொடுக்கலாம்னு சொல்லி இந்த முரண் இல்லாமல் விளங்க முடிஞ்சிச்சுன்னா அப்படி ஏற்றுக்கிட்டு போ. தாவீல்னா என்னது, ஒரு ஹதீஸை சொல்கிறோம், இது இந்த வசனத்துக்கு மாற்றம்னு மேலோட்டமாக பார்த்தா தெரியுது, அப்போ அந்த அர்த்தம் இல்லை, இந்த ஹதீஸுடைய அர்த்தம் இப்படி வச்சுக்கிடுவோம், அப்படி இந்த ஹதீஸுடைய அர்த்தத்தை மாற்றுறது. எப்படி மாற்றுறது, குர்ஆனுக்கு மாற்றம் இல்லாத வகையில் மாற்றிக்கொள்வது. இதுக்கு பேர் தாவீல். இதுக்கு பேர் என்னது, இப்போ இந்த மாதிரி ஒரு இணைக்கிறதுக்கு பேர் தாவீல். இந்த தாவீல் தாவீலுக்கு இடம் தராமல் இருந்தால்,
தள்ளி விட்டுறணும். தாவீலுக்கு இடம் இருந்துச்சுன்னு சொன்னால் சரி அந்த ஹதீஸ் மேலோட்டம் பார்த்தா தான் இருக்குது, ஆனால் அந்த கருத்தை சொல்லலை, இந்த கருத்தை சொல்லுது, அப்போ குர்ஆனுக்கு மாற்றம் இல்லை, அப்படி இருக்கும் என்று சொன்னால் அதை தள்ளக்கூடாதான். அப்படி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் முகாலஃபத்திஹி லி முக்குத்தல்லல் அக்லி, அறிவின் முடிவுக்கு மாற்றமாக இருப்பதை போல. எந்த அளவுக்கு மாற்றமாக இருக்கணும்னு கேட்டால் பிஹைசு லா யக்பலு தஅவீல, தஅவீலை ஏற்றுக்கொள்ளாத வகையில். தஅவீல்னா என்ன அர்த்தம்? ஒரு சமாளிக்குதல். தஅவீல்னா என்னது? அதை சமாளிக்குதல், முரண் இல்லை என்று ஒரு சமாளிக்கும் விளக்கத்துக்கு பேர் தஅவீல்பாங்க. தஅவீலை ஏற்றுக்கொள்ளாத வகையில் அது முரண் அக்களுக்கு மாற்றமாக இருக்குது. தஅவீல் செஞ்சு ஒரு விளக்கம் கொடுத்து இது முரண் இல்லைன்னு காட்ட முடியாது, அப்படி இருக்குது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அதையும் தள்ளி விட்டுருங்க. அதுவும் அந்த அதுக்கு ஒரு அடையாளத்தில் உள்ளது. ஓ எல்தஹைக்கு பிஹி, இதிலேயே சேர்ந்து விடும். அறிவுக்கு முரணான் என்பதில் எதெல்லாம் அடங்கு? இல்தஹக்குனா சேர்ந்தான், எல்தஹக்குனா சேரும், அதை அடங்கிவிடும். எல்தஹைக்கு பிஹி, இதில் அடங்கிவிடும். மா எதுஃபவுல் ஹிஸ்ஸு, ஹிஸ்ஸுன்னா அந்த புலனுக்கு மாற்றமாக இருக்கிறது. ஹிஸ்ஸுனா என்ன? தொட்டு பார்க்குறது, தடவி பார்க்குறது இருக்குல்ல, அதான் ஹிஸ்ஸும்பாங்க. ஹிஸ்ஸுன்னு சொன்னால் அஞ்சு விஷயத்தை ஹிஸ்ஸும்பாங்க. 5 புலன் இருக்குல்ல, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். சுவைன்னு சொன்னால் சுவை தறிதல், நாக்கை கொண்டு எந்த அறிகிறோமோ அதுக்கு மாற்றமாக இருக்கிறது. சத்தத்தை காதலாக கேட்டு சிலது அறிகிறோம், அதுக்கு மாற்றமாக அதுக்கு பேர் ஹிஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. 5 புலன்கள்னு வச்சுக்கிறோங்களேன். 5 புலன்கள், தொட்டறிவு, பார்த்தறிவு, கேட்டறிவு, முகந்தறிவு, ருசித்தறிவுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரியான 5 அறிவுகளுக்கு எது மாற்றமாக இருக்கிறதோ அதுவும் இதில் அடங்கிவிடும். அப்போ 5 அறிவு சொல்லக்கூடிய ஒரு முடிவுக்கு மாற்றமாக என்ன செய்கிறது? ஹதீஸ் இருக்கிறது. ஆனால் 5 புலனுக்கு 5 புலனில் நம்ம இத்தனை காரியங்களை உலகத்தில் பார்க்குறோம்ல, அதை பார்க்கறதுக்கு மாற்றமாக என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஒரு ஹதீஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ஹதீஸ் என்னவா இல்லை? இந்த 5 புலன்களில் காணக்கூடிய காட்சிக்கு மாற்றமாக இருக்குது. அப்படி இருந்தால் உதாரணமாக என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த சந்திரன் இருக்குன்னு வைங்களேன், அந்த சந்திரனில் ஏறி அவர் உட்காந்துக்கிட்டு பயணித்தார்னு ஒரு ஹதீஸ் அப்படி ஒருத்தர் அடித்து விட்டார்னு வைங்க. இது யாரெல்லாம் ஏறலாம் போக முடியாது. அது நம்ம 5 புலனில் அப்படி நம்ம பார்க்கல, அதுக்கு மாற்றமாக இருக்குதா, தள்ளி விட்டுரு. அப்போ இவர் என்ன செய்யறன்னா, அறிவுக்கு மாற்றமானது என்பதில் எதெல்லாம் அடங்கும் என்றால் ஹிஸ்ஸுன்னா 5 புலன்களுக்கு 5 புலன்கள் எதை மறுக்குமோ, மா எது ஃபவுல் ஹிஸ்ஸு, 5 புலன்களும் எதை மறுக்குமோ அவையெல்லாம் இதில் அடங்கிவிடும். அந்த மாதிரி விஷயமாக 5 புலனுக்கு மாற்றமாக ஒரு ஹதீஸ் இருக்கும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கிறாதீங்க. ஒரு முஷாகதத்துன்னா அந்த 5ல் 1 தான். முஷாகத்துனா நேருக்கு நேரம் கண்ணால் பார்க்குறது, அந்த ஹிஸ்ஸில் அடங்கிடும். குறிப்பிட்டு வர சொல்கிறாங்க, ஒரு முஷாகதத்தி நேருக்கு நேராக தென்படக்கூடிய காட்சி இருக்குதுல்ல, முஷாகதான்னா நேருக்கு நேர் பார்த்தல். நேருக்கு நேர் பார்ப்பதற்கு மாற்றமாக அந்த ஒரு ஹதீஸ் இருக்குது என்று சொன்னால் அந்த ஹதீஸையும் நம்ம தள்ளிடணும். அவில் ஆதத்தி, ஒரு ஆதத்து, ஒரு வழக்கம்னு ஒன்று இருக்குல்ல உலகத்தில், வழக்கம்னு இருக்கா இல்லையா? ஒரு மனிதர் சாப்பிட்றாரு, சாப்பிட்டா அதனுடைய வழக்கம் என்ன? சாப்பிட்டா மலஞ்சலம் கழிப்பார், தண்ணி குடித்தார்னா யூரின் போகணும், அது ஒரு ஆதத்து. ஒரு 8 மணி நேரத்தில் போகாட்டி 10 மணி நேரத்தில் போகணும், அல்லது 12 மணி நேரத்தில் போகணும், அல்லது ஒரு நாளையாவது போகணும், அதிகபட்சம் ஒரு 3 நாளையாவது போயிடணும். அவர் தண்ணி குடித்து 1 மாதம் ஒன்றுக்கு போகலைன்னு சொன்னால் இது ஆதத்துக்கு மாற்றம். அப்படியாக ஒரு ஹதீஸ் வந்துச்சுன்னு சொன்னால் தள்ளி விடாதெல்லாம். இதை சொல்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் வரல அப்படிங்கிறாரு. மேலும் ஒக்க முனாஃபாத்திஹி, அப்புறம் தான் குர்ஆனுக்கு வர்றாரு. ஒக்க முனாஃபாத்திஹி லி தலாலத்தில் கிதாபில் கத்ஐயா, உறுதி செய்யப்பட்ட குர்ஆனுடைய கருத்துக்கு, தலாலத்துனா கருத்து, குர்ஆனுடைய கருத்துக்கு முரணாக இருப்பதை போல. அப்படி இருந்தாலும் அதையும் தள்ளிட வேண்டும். அவி சுன்னத்தல் முத்தவாத்திரா, எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்லிடுறாரு. முத்தவாத்திரான சுன்னத்து. அவில் இஜ்மா அல் கத்ஐய, உறுதியான இஜ்மா, இதுக்கு மாற்றமாக இருந்தால் தள்ளிடணும். நமக்கு தேவை இது மட்டும்தான். குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் தள்ளிடணும்னு நம்ம சொல்லுவது நம்ம கருத்தா? நம்மளை விட இன்னும் இறங்கி அவங்க சொல்லியிருக்கிறாங்க.
ஹதீஸுடைய முக்கியத்துவத்தை இன்னும் குறைக்கிறாங்க அவங்க. வழக்கத்துக்கு மாற்றமாக இருந்தாலும் ஏற்றுக்கிறாதேங்கிறாங்க, இஜ்மாவுக்கு மாற்றமாக இருந்தாலும் ஏற்றுக்கிறாதேங்கிறாங்க, ஹெஸ்ஸுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கிறாதேங்கிறாங்க, முஷாஹதாவுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கிறாதேங்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறோம், குரானுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கிறாதுன்னு சொல்கிறோம். அதில் இந்த ஒன்றை சொல்லும்போது கொந்தளிக்கிறாங்க. இம்புட்டு சொல்லியிருக்கிறாரு, அது கொந்தளிக்குங்கன்னா இவர் எப்படிப்பட்ட ஹதீஸ் மறுப்பாளர் பார்த்தீங்களா, எல்லா ஹதீஸையும் தள்ளுறாரு அப்படின்னு யாராவது அவரை பற்றி சொல்ல முடியுமா? சொன்னாங்களா? சொல்லலை. உதாரணத்துக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக அது மாதிரி ஒரு சில ஹதீஸுகளை பார்க்கலாம். உதாரணத்துக்காக வேண்டி என்ன உதாரணம்னு கேட்டால், இப்போ பாருங்கள், பார்த்தவொன்னே உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியுது. இதில் உள்ள செய்தி ஹாக்கிமில் வருது. அபூ ஹுரைரா அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னா, தகல்து, நான் சென்றேன், நுழைந்தேன், அலா ருக்கையத்தை, ருக்கையா அவர்களிடம் சென்றேன். ருக்கையாண்டா யார்? பின்தி ரசூலில்லாஹி, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மகள், ரசூல்லாவுடைய மகளாகிய ருக்கையாவிடம் நான் சென்றேன். சென்று என்ன செஞ்சேன், அவங்க யாருன்னா இம்ராத்தி உஸ்மான, உஸ்மானுடைய மனைவியாகிய, ரசூல்லாவுடைய மகளாகிய உஸ்மானுடைய மனைவியாகிய ருக்கையாவிடம் சென்றேன். அவங்க கையில் ஒரு சீப்பு வச்சுருந்தாங்க. அப்படி நிறைய, அது நமக்கு தேவையில்லை, நிறைய விஷயங்கள் வருது. இப்படிங்கிற இந்த ஹதீஸை பார்த்த உடனே இந்த ஹதீஸை பற்றி என்ன சொல்கிறாங்கன்ட்டு கேட்டால், பெரிய சம்பவம், நமக்கு சம்பவம் தேவையில்லை, நான் வாசித்த அந்த வரி மட்டுமே போதும். இது என்ன செய்கிறாங்கன்னா, ஹாதா சஹீஹுல் இஸ்னாதி. இப்போ நம்ம இந்த ஹாக்கிமில் வாசித்த இந்த செய்தி இருக்குது, இதனுடைய அறிவிப்பாளருடைய சனது கரெக்டாக இருக்கிறது. ஹாதா ஹதீஸுன் சஹீஹுல் இஸ்னாதி, இது இஸ்னாது கரெக்டாக உள்ள ஹதீஸு. அதே நேரத்தில் வாஹில் மத்தனி, வாஹின் என்றால் பலவீனமானது, வாஹில் மத்தனி, மத்தன் பலவீனமானது, சனது சரியாக இருக்கிறது, மத்தன் பலவீனம் அப்படின்னு இந்த ஹதீஸு கீழே நோட் கொடுத்துட்றாங்க. மத்தனில் என்ன பலவீனம் இருக்குது என்று கேட்டால், இப்போ இன்ன ருக்கையா, ருக்கையா அவர்கள் மாத்தத்து சனத்த சலாசிம் மினல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரியிலிருந்து 3வது வருடம் அவர் மரணித்து விட்டார்கள். இந்த ஃபத்ஹி பத்ரின், பத்ர் வெற்றியின் போது, ரசூல்லா பத்ர் போர்க்களத்தில் வெற்றி பெறுறாங்க. அந்த செய்தி மதீனாவுக்கு வரும்போது அவங்க மகள் இங்கே இறந்துடுறாங்க. அப்போ பத்ர் போர் நடந்த வெற்றி பெற்ற தினமும் ருக்கையா மரணித்த தினமும் ஒரே நாள். அப்போ பத்ரில் ஃபத்தஹ்னா வெற்றி, இந்த ஃபத்தஹி பத்ரின், பத்ர் வெற்றியின் போது, அதாவது ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ருக்கையா மரணித்து விட்டார்கள். சரி, இது ஒரு மனசில் வச்சுக்கிறங்க. அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா என்பவர் இன்னமா அஸ்லம, அவர் இஸ்லாத்திற்கு ஏற்றுக்கொண்டது பஅத ஃபத்ஹி ஹைபர், ஹைபருடைய போருக்கு பிறகுதான், ஹைபர் வெற்றிக்கு பிறகுதான் அவர் இஸ்லாத்துக்கு வர்றார். அப்போ இஸ்லாத்துக்கு வர்றது இவர் அந்த ருக்கையா மரணிக்கிற காலத்தில் இஸ்லாத்துக்கு வரல. அதற்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஹைபருடைய வெற்றியின் போது தான் அவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு. இவர் இப்படி ருக்கையா பார்த்தேன் பாரு, எப்படி வந்தது அது வாசகம். இப்போ திருப்பி வாங்க, நமக்கு இந்த வாசகத்தெல்லாம் பிடிக்கிறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, அபூ ஹுரைரா சொல்கிறாரு, தகல் தூ, நான் நுழைந்தேன், சென்றேன், அலா ருக்கையத்தை, ருக்கையிடத்தை சென்றேன் அபூ ஹுரைரா சொல்கிறார். இது அபூ ஹுரைரா சொல்ல இயலுமா? இவர் எப்படி ருக்கையாட்ட பார்க்க போயிருப்பார்? இவர் இஸ்லாத்தில் வருவது ருக்கையா இல்லையே. இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஹைபருடைய வருஷத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது, அதுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க ருக்கையா மூத்தா போயிட்டாங்க. மூத்தா போனால நான் பார்த்தேன்னு ஒருத்தர் சொன்னார்னா, எவ்வளோ அறிவிப்பாளர் நல்லா இருந்தது, நமக்கு என்ன பொய் தானே இது? அதான் இந்த உண்மைக்கு மாற்றம்ங்கிறது. உண்மைக்கு மாற்றம்னா என்னது? ஆமாம், இது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு நடக்கிறது. அப்போ இந்த ஹதீஸுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, ரஹபி சொல்கிறாரு, சஹீஹுன், இந்த ஹதீஸு சஹீஹு, சஹீஹுன்னா அறிவிப்பாளர் கரெக்டு, முன்கருள் மத்தனி, மத்தன் நிராகரிக்கப்பட வேண்டும், அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்குது. அபூ ஹுரைரா சந்தித்தேன் என்பது பொய்யாக இருந்தால் அதை தொடர்ந்து வர்ற சம்பவம் டோட்டல் பொய் தானே. அபூ ஹுரைரா ருக்கையாவை சந்தித்தது கிடையாது.
சந்திக்காத ஒரு ஆளை சந்தித்தேன்னு அவர் சொல்லியிருந்தால் அது அவர் சொல்லியிருக்க மாட்டார், அவர் பேரில் பயன்படுத்தி யாரோ சொல்லியிருப்பார்கள். அப்படி இருந்தால் அந்த அந்த டோட்டல் அந்த மொத்த ஹதீஸும் என்னவாயிரும், குப்பைக்கு போயிடும். அறிவிப்பாளர் யாருன்னு பார்க்க மாட்டோம். அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இதைத்தான் சொல்லி காட்டுறாங்க. அதாவது கண்ணுக்கு தெரிகிற உண்மைக்கு மாற்றமாக இருக்குது. இது குர்ஆனுக்கு மாற்றம் கிடையாது, நிதர்சனமான உண்மைக்கு மாற்றமாக இருக்கிறது. வரலாற்று பிழைகளும் அதில் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ இது ஒரு விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம். இன்னும் இது சம்பந்தமான கூடுதல் விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.